சரி, இனி சமயம் இல்லை, நம்முடைய வார்த்தைக்கு போவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக எல்லாரும் வேதத்தை எடுத்துடுங்க. வேதத்தை எடுத்துக்கிட்டு யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஒன்றாய் வாசிப்போம் எல்லாரும். ஏன்னா இது ரொம்ப வேல்யூ பதி. முதல்ல ஒருத்தர் தனியா வாசிப்போம், அதுக்கு பிறகு நம்ம அதை சேர்த்து வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இது எல்லாருக்கும் பிடித்தமான வசனம். இதுல எந்த பகுதி உங்களை அது இம்ப்ரெசிவ் பண்றீங்க? எனக்கு இந்த பகுதி எனக்கு அது ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப அழகா இருக்குன்னு எத்தனை பேர் ஒருத்தர் ஒரு பகுதியை சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஜாதிகள் இடத்துல சரி, அந்த வசனத்தை நீ ஒரு தடவை வாசி, ஒவ்வொன்றா லைன் பை லைனா வாசி, மீதியை நம்ம அப்ப ரிப்பீட் பண்ணிடுவோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அதற்காக ஒரு நிமிஷம். அதை ஏன் அப்படி சொன்னேன்னா, அவன் வாசிக்கும் போது நான் உங்களுக்கு அதில் சிலதை சொல்லுவேன். அதனால ஒரு முறை அவன் வாசித்து விட்ட பிறகு இவன் ஒரு மைக்கு கூட கொடுப்பான். ஏன்னா பின்னால இருந்து கேட்கல. அதனால இந்த இதுக்கு அவசியம் வசதி இருந்தால் நம்ம மைக்கில் வாசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாசிங்க. சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறேன். அது என்ன? இதோ. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதற்கு அவர் யாரு? மோசே கிட்ட கர்த்தர் பேசும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை இதோ. உங்க பக்கத்துல உனக்கு இப்போ எங்க இருக்கு? இதோ இருக்குல்ல அப்படி சொல்லுவோம்ல. இப்போ நம்ம பக்கத்துல நம்ம நீ எந்த கார்ல வந்தியா பைக்ல? கார்ல வந்த இருக்குல்ல, இதோ இருக்கு. அத இதோ நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ அதிசயம் உங்க பக்கத்துல வந்துச்சு. கர்த்தர் உனக்கு அதிசயம் அதிசயம் அல்ல, அதிசயங்களை செய்ய போகிறார். அது உங்க பக்கத்துல வந்து நிக்குது. அதை பெற்றுக்கொள்வதோ அதை வேண்டான்னு தள்ளுவதோ யாருடைய கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. வாசிமா. பூமி எங்கும் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். அதோட உடன்படிக்கைனா என்ன? ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்பந்தம் வேற, மோரலஸ் ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். இப்போ இதுல அதிசயம் சொல்லி இருக்கு. அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் என்னன்னு கேட்டா, இந்த இருவழி பயணம் போல ஒரு வழியில போய் இன்னொரு வழியில வரணும். இன்னொரு வழியில வரும்போது ஆப்போசிட்ல ஒரு வாகனம் வந்தா என்ன செய்யறோம்? அவ்வளவுதான், மொத்தம் கொலாப்ஸ். நீங்க 4 waysல பார்த்தா எங்க கண் முன்னால கடந்த ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னால நாங்க நேர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் கொஞ்சம் முன்னால போன ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னால எங்களை வந்து ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணி போச்சு. நானும் விட்டுட்டேன். நான் செகண்ட் லேப்ல வந்தேன், ஃபர்ஸ்ட் லேப்ல போயிட்டு இருந்தான். ஆன் அடிச்சா கொடுத்துட்டேன். பின்னால வரோம், எங்க லேப்ல வந்த வண்டி அது இங்கேருந்து அடுத்த பக்கம் போய் இன்னோவா கண்ணாடிக்குள்ளே சொல்லிடுச்சு. இது எதிர்வராத போது கூட எத்தனையோ ஆபத்து நடக்கு. ஆனா நான் இப்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுடு. உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம் அல்ல. இந்த உடன்படிக்கை ரொம்ப அவசியமானு கேட்டா, இது இத போல இதோ நான் பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, பக்கத்துல நம்ம பிரசன்ஸ்ல நம்ம முன்னிலையில இருக்கிறது ஒரு அதிசயம். அத உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை என்பது தேவன் யாரோடு சொல்லுகிறார்? மோசையோடு. இன்ஸ்டெட் ஆஃப் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரதிநிதியாக மோசே தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறார். அந்த மோசே தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவரோடு ஒரு உடன்படிக்கை என்பது அழிக்கப்படாதது, மாற்றப்படாதது, திருத்தப்படாதது. சொன்னதுதான். நோ ஆல்டரேஷன், நோ எடிட், எதுவுமே இருக்காது. ஆனா ஒப்பந்தம் மீறப்படும்.
இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் உண்டு. அந்த நதியில தண்ணி கொடுக்கணும். மீறப்பட்டதா? அது மீறப்பட்டிருக்கு. மனுஷனிடத்துல நம்ம ஒப்பந்தம் பண்ணா மீறுவாங்க, ஆனா உடன்படிக்கை பண்ணினா மீற மாட்டாங்க. அதனால்தான் திருமணத்தை கூட நாங்க ஒரு உடன்படிக்கையா தான் செய்வோம். அதை சிலர் மீறுவாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் வருமா எனக்கு தெரியாது. ஆனா உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது? மீறப்படுவது அல்ல. தேவன் உங்களோடும் என்னோடும் நம்ம சொல்லுவோம்ல, சத்தியமா ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிட்டு பிரிஞ்சுக்கிடுவோம். ஆனா அங்க அப்படி இல்லை. கர்த்தர் சொன்னதை செய்கிற கர்த்தர். ஆமென். கரங்களை தட்டி கதம் விடுவோம். ரொம்ப ஒரு அற்புதமான பகுதி. சரி, இப்ப பாரு, உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இது மோசையிட சொன்னா, இந்த இடத்துல எனக்கு இப்போ நான் ஸ்டார்ட்டா சொல்லுவேன். நான் என்னுடைய இந்த வைசூரியில நான் இறந்து கல்ல வெட்டப்பட்டு அப்போ எங்க அம்மா சொன்னது, மோசையை போல திருப்பி கொடுக்கிறேன். அந்த மோசையை போல திருப்பி கொடுத்த இன்னைக்கு அழகா சொல்றேன். உங்க முன்னால ஒரு மோசையை போல கத்தர் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். நான் கேட்காம தேடாதது, ஆனா கத்தர் என் கையில கொடுத்து இருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதை நினைத்து பார்க்க முடியாததா இருக்கு. என்னாலே யூகித்து இன்னும் பார்க்க முடியாததா இருக்கு. அதனால உங்களை எல்லாம் இந்த இடத்துல வைத்து இருக்கிறார். இப்போ உங்களுக்காக தேவ சமூகத்துல முன்னால நிற்கிற நான், தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் ஜனங்கள் என்னுடைய ஜனங்களாகிய உங்க எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற கர்த்தர். கரங்களை தட்டி கத்தப்படுத்துவா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க எத்தனை? ஆமென். யார் யாருக்கெல்லாம் அதிசயம் வேணும்? யார் யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும்? அல்லேலூயா. நீங்க ஆமென் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம், கரங்களை தட்டுதலாம். ஒரு அல்லேலூயா நீங்க கையை தட்டி உயர்த்தி சொல்லிட்டீங்கன்னா அது தேவ நாமம் மகிமைப்படும். ஆமென். இந்த பூமி எங்கும் உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக, இந்த கட்டைமலையில இந்த தெருவிலே 100 பேர் இருக்கலாம், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு எல்லாம் செய்யாத அதிசயங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஆமென். கரங்களை தட்டி கத்தப்படுத்துவான். கரங்களை தட்டி கத்தப்படுத்துவான். ஏன்னா 1ஆம் தேதி இந்த வார்த்தையை கொடுத்தார், 7ஆம் தேதிக்குள்ள லேப்டாப் வாங்க கிருபை கொடுத்தார். எனக்கு அந்த அதிசயம், எனக்கு அந்த அதிசயம் எப்படி ஆகும் அப்படின்னு நான் நினைத்த நாட்கள். ஆனா அது கிட்டத்தட்ட 15 ரூபாய் குறைத்திருக்காப்புல. 16 ரூபாய் 16 ரூபாய் 16,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. நான் இந்த லேப்டாப் சம்பந்தமா எல்லாரும் யார் யாருக்கு அனுபவப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன இதெல்லாம் சொன்னாங்களோ அதுதான் கொடுக்கப்படுறது. நானும் நிபியும் ஸ்டைலினுமா போனோம். இங்க இருந்து மகனை கூப்பிட்டு கேட்டாங்க. கர்த்தர் கிரியை செய்தார். எனக்கு அதிசயம். அல்லேலூயா. இந்த அதிசயம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அத போல எனக்கு எங்க நம்ம சபையில உள்ள முக்கிய மூப்பருக்கு ஒரு வாகனத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அதிசயம். அவங்களுக்கு அதிசயமோ இல்லையோ, எனக்கு அதிசயம். ஏன்னா முதல்ல நானா சும்மா ஜெபத்துக்கு கூப்பிட்ட இடத்துல ஊழியத்துக்கு போச்சு. ஆமென். அல்லேலூயா. ரிட்டர்ன் வரும்போது எல்லா ஊழியக்கார அம்மாவும் ஏறி இருக்காங்க. அது அதிசயமானு கேட்டா உண்மையாட்ட அதிசயம். ஓட்டுனவருக்கு அதிசயமே இல்லையோ, எனக்கு அதிசயம். நான் அப்படி நினைக்கிறேன். உண்மை நினைக்கல, இதுக்கு தகுதி இல்லை. இதை நம்ம அனுபவிப்பதற்கு தகுதியற்ற நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அதிசயம். அதிசயம்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டு கற்பனைக்கு எட்டாதது நடப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிசயம் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம கற்பனையில நினைச்சு கூட பார்க்காம நமக்கு கிடைப்பது அதிசயம். நான் சொல்றேன், இன்னும் இந்த மாதத்துல எனக்கு இப்படிப்பட்ட உங்க எல்லாருக்கும் முன்பாக, சுற்றி இருக்க ஜனங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். அந்த அதிசயம் நடக்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் எனக்கு சொன்னா எத்தனை பேர் கர்த்தர் எனக்கும் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சிடுங்க. நம்முடைய சபை இப்போ ஒரு 3 மாத குழந்தை தான்.
அந்த 3 மாதத்துல எத்தனை நன்மை, நிறைய பட்டியல் போடலாம். இதுல சாட்சி 4 கேட்டிருக்கிறோம், 4 சாட்சி கேட்டிருக்கிறோம். உழைக்கணும். எந்த ராத்திரினாலும் ஊழியக்காரனுடைய கடமை அது. எந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு போனாலும் போனோம். இது எப்படி நடக்கும்னு நினைக்காத, கர்த்தர் நடத்துமா? அதிசயம் வியத்தகு காரியம். அதிசயம்னா அது வியத்தகு காரியம், அதுல மாற்றம் இல்லை. அது நம்ம நினைப்பதற்கு மேலாக நம்ம கற்பனைக்கு எட்டாததை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்ன இங்க இருக்கிற ஒரு அம்மாவுக்கு பென்ஷன் இல்லை, 10 வருஷமா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதிசயம், எனக்கு என் ஜெபத்தை கத்து கேட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. முடியாதுதாங்க, அதுல நிறைய குளறுபடி இருக்கு. அதுக்கு ஒத்தாசையா நம்ம இங்க இருக்கிற மூப்பர்கள் நிறைய செயல்பட்டாங்க. அவங்களுக்கு கத்த கொடுத்தா அது அதிசயம். அவங்க கடைசி வரை சொல்லுவாங்க அதிசயம் தான். கிடைக்காதது கிடைத்ததே. இந்த எந்த பிள்ளைகளையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம சொந்த காலில் நிப்பா பாருங்க, அது அதிசயம். நான் சொல்றேன், உங்களை எல்லாம் அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாற்றம் இல்லை. தொடர்ந்து வாசிமா. அடுத்தது, அதிசயங்களை நான் உனக்கு முன்பாக செய்வேன். அடுத்தது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள். அடுத்த வார்த்தை சொல்றார், 3வது வார்த்தை, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். தேவன் உங்களுக்கு செய்ய போறத உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இதை பார்ப்பார்கள். அது ஆச்சரியமா இருக்கும், அது அதிசயமாக இருக்கும், அது அற்புதமா இருக்கும். அவங்க கண்கள் பார்த்து நம்ம எல்லாம் நம்ம ரொம்ப விரும்புற ஒரு புள்ள கியூட்டா செய்த நம்ம என்ன செய்திருமா, இப்படி பண்ணுவோம்ல, அப்படி நிறைய பேர் உங்களை பார்த்து செய்ய போறாங்க. நம்ம கரங்களை தட்டி கத்துப்படுத்துவோம். அது எதுக்காக செய்யணும் என்ன தெரியாது. இப்படி நான் எதுக்கு என்ன சொல்லுமா, அது கண்ணு பற்று. நானும் சொல்றேன், கண்ணு எவருக்கு கண்ணு, பொறாம கண்ணு, வெள்ளு கண்ணு, கள்ளக்கண்ணு, எல்லா கண்ணு நிறைய இருக்கு, நிறைய கண்ணு இருக்கு. இந்த கண்கள் எதுவும் உங்க மேல படாம இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். அப்படி ஒரு அதிசயங்களை ஒண்ணு இல்லை, இங்க அதிசயம்னா ஒண்ணு. அதிசயங்களை வேதம் 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்தது அதிசயம். உன் இருதயம் அதிசயப்பட்டு போதிக்க ஒண்ணுதான். ஆனா தேவன் இந்த திருவிருந்து அன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன செய்வா, அதிசயங்களை, ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடைசி பகுதியை பார்ப்போம். 4வது பகுதி, உன்னோடு கூட இருந்து. அடுத்தது மீண்டும் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இத வாஸ்தவமாக விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? அப்ப இந்த டிசம்பர்ல நான் எங்க கூட இருக்க மாட்டான். கர்த்தர் அவளையும் புருஷனையும் என்ன ஒரு தேசத்துல வைத்திருப்பார் நம்புகிறேன். ஏன்னா நான் எப்பவும் சொல்லும்போது நான் சொல்றேன், ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்காக அவங்க வாழ்க்கையில நன்மைகளை நடக்க கர்த்தர் தடைப்படுத்த மாட்டார். தேவத்தை நான் கேட்டது 4ங்க, உங்கள்கிட்ட சொன்னேன். நான் 2 பேரு தான் சொன்னேன் டிசம்பர்னு. ஆனா 3வது இன்னைக்கு சாட்சி கேட்டுக்கிறோம். 3வது நாளும் பேக்கப் ஆகுறாங்க, புருஷனை தேடி போறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பணி செய்வது இது அதிசயமானு கேட்டா அந்த மகளுக்கும் எனக்கும் எங்க அந்த உறவுகளுக்கும் தான் தெரியும். அதுல இந்த குளறுபடிகள் தேவன் 3 மாசத்துல சரி செய்து நம்ம கண்களுக்கு முன்பாக அது அதிசயம் படைச்சு வைத்தாரே. அல்லேலூயா. அவ விடுத்த கண்ணீர் எல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, கர்த்தர் மட்டும் பார்த்தார். அதனால தான் நல்ல பாட்டு பாடினார். ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறிச்சான்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. நான் ஒரு நாள் 10 முறை அந்த பாட்டு பாடுறேன். என் ஜெபம் எல்லாம் இந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அந்த 21 நாள் அதுதான். அந்த 21 நாள்ல தான் இத்தனை நன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார். பாருங்க, வெளிநாட்டுல இருக்கிற ஆண்டனி தாசுடைய கரங்களை கர்த்தர் மாற்றி அமைத்தாரே, அந்த தேவனுக்கு எத்தனை நல்ல கர்த்தர். பாருங்க, ரிசல்ட்ல நினைக்க முடியாத ஒரு காரியத்தை செய்தாரே. இப்படி பட்டியல் போடலாங்க, சொல்லிட்டே போலாம். நான் சொல்றேன், நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்யத்தக்க காரியங்கள் ஏராளமா இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அற்புதம் எது, அதிசயம் எது பார்ப்போம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம்.
ஆ ஆ ஆ மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி. இது நான் சொல்றேன், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் உருவாகிற காரியத்தை முதல்ல கர்த்தர் மோசேயோடு சொல்ல தொடங்குகிறார். இது இப்படி வை, இது எப்படி வை, இது எப்படி வை, இது திரையா இருக்க வேண்டும். நினைச்ச உடனே அந்த கூடாரத்தை நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இதை சொல்லி முடிச்சுக்கிட்டு அப்படியே 34வது அதிகாரத்துல இதை சொல்லும் முன்பு, அதிசயம் நம்ம நடக்கும் முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா புரிஞ்சுடுங்க. மீண்டும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போமா? இதே 34வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே சமூகத்தில் வந்து விடிய காலையில காலமே எங்க இருக்கணுமா? தேவ சமூகத்துல. எங்க இருக்கணும்? தேவ சமூகத்துல. அந்த நேரம் பார்த்து நல்ல கொரட்டை விட்டு நல்ல போத்திட்டு இழுத்து போத்திட்டு தூங்குனேன்னா இந்த அதிசயத்துல நீ எதிர்பார்க்க முடியாது. உண்மை சொல்றேன். ஆனா பாஸ்டர், அப்பந்தான் எங்களுக்கு தூக்கமே வருது. என் பிள்ளை வேற என்ன காலையில் எழுப்பவே விட மாட்டேங்கிறாள், அவளோடு நான் போராடிக்கிட்டே இருக்கேன், ராத்திரி 1 மணிக்கு தான் படுக்கிறேன். ஏமா, உனக்கு பிள்ளை கிடைச்சது அதிசயமானால் உனக்கு காலையில 5லேருந்து 6 மணி வரை எழுப்பி காலையில் ஆசீர்வாதத்தை கேட்கறதுல என்ன கஷ்டம்? எனக்கு இப்பவும் என்ன ஒரு காரியத்தை நினைக்கவே இல்லை. நான் ஒரு மகளை வீட்டுக்கு போயிருக்கிறேன். பயங்கர யுத்தம். அப்பவே சொன்னேன், இது இன்னொரு வேற லெவல் ஆசீர்வாதமா இருக்கும், ஜோம் பண்ண போறேன். நான் ஜோம் பண்ணேன், அது வேற லெவல். இப்போ பாத்தீங்கன்னா சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. அதை நினைச்சே பார்க்க முடியாது. அதை நினைத்தே பார்க்க முடியாது. அதிசயமானு கேட்டா அது அதிசயம் அந்த நாட்கள் வருஷம் அவங்களே வாயால சொல்லுவாங்க. எப்பவுமே நினைச்சிருக்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் போராடுறாங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் சண்டை போடுறாங்க, நீ தோல்வியை சந்தித்து நீ கண்ணீரை தேவ சமூகத்தில் விட்டாயானால் இதனால ஒரு அதிசயம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா அதுக்கு வழிமுறை இருக்கு. எத்தனை பேர் காலையில குடும்ப ஜெபம் பண்றீங்க? 1 2 அதுல தாயார் கை வைத்திருக்கு, மகா நோ அவுட், அங்கே அப்பா அம்மா கை வைத்திருக்காங்க, வாழ்த்துக்கள். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து காலையில குடும்ப ஜெபம் பண்ணணும். சில பிள்ளைகள் நீங்க சில மெடிசன் சாப்பிடுறீங்க. மெடிசன் சாப்பிடுறவங்க 5 மணிக்கு இல்லாட்டாலும் 6 மணிக்கு எழுப்பி கத்தறது இல்லைன்னா, நான் சொல்ல நீங்க எதிர்பார்க்கிற அதிசயங்கள் என்ன சொல்ற பாருங்க. ஆயத்தமாகி எழும்பின உடனே ஆயத்தமாகணும். இந்த இடத்துல நான் காலையில் 5 மணிக்கு வர முன்பு 4:45 எழும்ப வேண்டாம். பல்ல தேய்ச்சா எல்லா வசனத்தை உட்கார்ந்து வாசித்துக்கிட்டு இங்க வரும்போது நீட்டா பேண்ட் ஷர்ட் போட்டு தான் அவரை கையிலோடி வர மாட்டேன். கையிலோடி வாய்ப்பே இல்லை. சாட்சி இங்க இருக்கிறாப்புல என்ன வேணும்பா, நீட்டா தான் வருவேன். காரணம் என்னன்னா, அவரை ஒரு வார்த்தை வைத்து இருக்கிறார், ஆயத்தமாகிவா. நீ ஒன்னு ஆயத்தப்படுத்திட்டு வா. இங்க சொன்ன ஆயத்தம் வேற, அது ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டியது, இது உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால அப்படி விட்டுருவோம். இந்த ஆயத்தங்கள் நீ ஆயத்தமாய் காத்து வா. வந்து மலையில என்னோட வா, சீனா மலையில வா. அடுத்து பாருங்க, 3வது வசனம் வாசிங்க. உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா எப்படி, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம சில பெண்கிட்ட சொல்ற நிறைய ஆடு மாடு மேயுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க நிறைய ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க எப்பவும் பிரேயர்ல வந்தா கூட அங்க ஒவ்வொரு ஆடு, ஒரு கோழி, ஒரு மாடெல்லாம் பிடிங்கி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆடு மாடு மேயக்கூடாதுன்னா சிந்தனையில கூட வேற என்ன வரக்கூடாது,
சிந்தனையில கூட விரல வரக்கூடாது. கை கட்டி பாட ஆரம்பிச்சிட்டியா, ஒண்ணுமே வழி தெரியல. ஏங்க எத்தனையோ புத்தகங்கள் இருக்குங்க, வாங்குங்க. ஒரு புத்தகத்தை வாங்கி அதில் உள்ள வேத பகுதியை வாசிங்க. அதை வாசிங்கன்னா ஒரு வருஷத்துல பிளானிங் போட்டு வாசி முடிச்சிருவீங்க. நீங்க ஆயத்தமாகி காத்து வந்தால் உங்களை தேடி அதிசயம் வந்திருக்கிறது. உங்களை தேடி அதிசயம் வரும், மாற்றம் இல்லை. அடுத்த பாருங்க, இந்த அதிசயங்கள் வரணும்னா மேயக்கூடாது. அவன் சொன்னதை செய்துகிட்டு தேவனை பார்க்க மலை ஏறனா, நம்ம எல்லாம் மலை ஏறுவோம், அது வேற. அந்த மலை ஏறி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகி அந்த மலை இல்லை. அவன் தேவனோடு மலை ஏறினான்னா அவ்வளவு பரிசுத்தனாய் வந்தான். பாஸ்டர், எனக்கு இந்த தூக்கத்தை மட்டும் நான், ஆனா ராத்திரி 12 மணி வரை லேப்டாப்பா அங்கேயா உட்கார்ந்து வெட்டி கதை கூட நாங்க விடுவோம். ஆனா காலையில் 5 மணிக்கு கூப்பிட மட்டும் எழுப்ப மாட்டோம். அது கூப்பிடாதுங்க. அது எனக்கும் எங்க ஆண்டவர் அது வேண்டாம். அவர் நான் சொல்றதை கேட்பாரு. உங்க ஆண்டவர் நீங்க சொல்றதை கேட்பாரு நினைக்காதுங்க. நீ உனக்கு பலன் இருக்கிறது வர கட்டாயம் 5 மணிக்கு எழுப்பி கத்தரை துதிங்க. 5 to 6 இருங்க. பாட தெரியலன்னா ஒரு சின்ன கோரஸை பாடுங்க, ஒரு அதிகாரம் வாசிங்க, ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. ஏன் ஒத்தைக்கு இருக்கிற மேரியெல்லாம் செய்கிறாங்களே, அவன் தனியாள். நீங்க செய்ய செய்தால் உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். சரி, இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அற்புத காட்சி, அது என்ன காட்சி? ஒரு மார்வலஸ் காட்சி. பச்சை முட்செடி பற்றி எரிகிறது. அது எப்படி முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனா உங்களுக்கு இப்போ காட்டுல தீ பரவும் போது பச்சை முட்செடி எரியனா அங்கிருந்து ஒரு பக்கமா அழிந்து வரும். இது அப்படி இல்லை, அந்த முட்செடி மட்டும்தான் எரிகிறது. அதுக்குள்ள ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான். ஒருவர் நின்று, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்ல கிடக்க பாதரட்சியை வெளியே கலத்தி போட்டு உள்ளவா. அதான் அற்புத காட்சி. சத்தத்தை கேட்கிறான், அவரை பார்க்கிறான், அவன் பரவசம் அடைகிறான். ஹல்லேலூயா. அது அற்புத காட்சி. இதுதான் அப்போஸ்தலர்கள் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது 31வது வாசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? 40 வருஷம் சென்ற பின்பு 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையில் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு, இப்ப என்ன சொல்றார்? அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், இங்கதான் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய இந்த சத்தம் உள்ள இருந்து கேக்குது. அங்க பார்த்தா முட்செடிக்குள்ள ஒருத்தர் இருந்து என்னோடு பேச ஆரம்பித்தார். இங்க சொல்றாரு, அந்த சத்தத்தை உள்ள பார்க்கிறார், அவர் அதிசயப்படுகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்கிறேன். அதுல அவர் கேட்ட உடனே, மோசே அந்த ஃபிகரை பார்த்த உடனே, அந்த உருவத்தை பார்த்த உடனே, அந்த முட்செடி பற்றி எரிகிறத பார்த்த உடனே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தார், தைரியமற்று இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும் உங்க ஆராதனையில. காலையில பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு சேலஞ்சா பண்ண செய்யும். ஒரு 21 நாள் மட்டும் காலையில பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு பிறகு விட்டுறாதுங்க. 21 நாளையில அதிசயம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உண்மை. எங்கேயோ ஒரு தவறு நான் செய்கிறேன், எனக்கு வர வேண்டிய அதிசயம் நிற்கப்படுகிறது, விற்கப்படுகிறது, என்னை விட்டு கடந்து போகிறது. ஹல்லேலூயா. இந்த தவற இன்னைக்கு சங்கீதத்துல சொல்லும் போது, துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், அவைகளை ஆண்டுகொள்ள உத்தாதிரும், அவை அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இந்த சங்கீதத்தை கேட்குமே. அப்போ துணிகரம் பாவம் என்ன தெரியுமா? துணிந்து
ஒரு காரியத்தை செய்வது. சமயத்துல எங்க தோட்டத்துக்குள்ள, எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வெளியே நின்று ஒரு பெண்மணி எல்லாத்தையும் உடைச்சு போட்டா, துணிந்து. துணிகிறோம். கத்தரை உங்களை பார்த்துக்கிறது நம்ம கேட்கண்டா, கத்தர் கேட்பார். நான் சொன்னேன், இந்த மாதிரி துணிகரமா எந்த வார்த்தையும் சொல்லாதுங்க. அது உறவா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம அடிக்கடி சொல்றோம், இது விளக்கவே செய்யாது. நீ சொல்லாத, அவனை கத்தர் நேசிக்கிறவனா இருந்தால் சொல்லக்கூடிய நபர் விளங்காம போயிடும். ஆசீர் வச்சு பாருங்க, நீ நல்லா இருப்ப. சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, கேளுங்க. இந்த வசனத்தின் வாசியா கேளு, வாசி, வசனத்தை வாசி, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் என்ன ஒரு கோணத்துல உங்களோடு கொண்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். வாசிப்போம். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது, எல்லாரும் உங்க பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வருவோம். மார்க் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனோட கூட போனார். இல்ல, மார்க் 5:26. அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்ட தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, கேளுங்க, நல்லா புரிஞ்சுடுங்க, எனி பாட் பை பாட்டா வருவோம். அநேக வைத்தியர்களாம் வருத்தப்பட்டு, அநேக வியாதிப்பட்டு இருக்கிறீங்க, துக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த மகள் 12 வருடமாய் உதிரப்போக்கில கஷ்டப்பட்ட மகள் இந்த 12 வருஷத்துல தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியருக்கு செலவழிச்சிட்டா. இன்னைக்கு இந்த வைத்தியரை பாப்பா, இன்னைக்கு இந்த டாக்டரை பாப்பா, அவர் சொல்வார் ஸ்கேன் எடுமா, இதை எடுமா, அதை எடுமா, எல்லாம் பார்த்தா அடுத்தால சரியில்லை. என்ன ஒருத்தர் சொன்னாங்க, அந்த டாக்டர் பார்த்தாங்க, இந்த டாக்டர் பார்த்தாங்க. இப்ப நம்ம சாட்சி கேட்டோமே, எல்லா டாக்டரும் 3 ஆபரேஷன் உடனே பண்ணணும். ஆனா ஒரு டாக்டர் சொன்னாரு, இப்போ ஆபரேஷன் வேண்டாம். அதான் அற்புதம். நான் சொல்றேன், இப்படி எல்லாவற்றையும் இழந்துட்டா. நான் சொல்றேன், உதிரப்போதுல யாரு கஷ்டப்பட்டாலும் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்துல இன்று அது நிற்கப்படும். நீ விரும்பினா அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில உண்டாகும். உன் உதிரப்போக்கை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கரெக்டா தட்டி கஷ்டப்படுத்துங்க. இதான் வார்த்தைங்க, இதுதான் தீர்க்க தரிசனம். கர்த்தர் உன்னையில இந்த செய்தியை கேட்கிற எத்தனை பிள்ளைகளா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில இது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீ வருத்தப்பட்டு டாக்டர்ஸுக்கு செலவழிக்கிறீங்களா? உங்க நோயிலிருந்து கர்த்தர் அற்புதம் செய்ய வந்துட்டார். இனி நீ செலவு பண்ண மாட்டார். இனி உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். தனக்கு உண்டான வேலையெல்லாம் செலவழித்தால் சத்தும் குணமடையவில்லை. சத்து கொஞ்சம் கூட நோ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ அவளுக்கு ஃபைனல் எல்லாம் போயிட்டு, கையில காசு போயிட்டு, எல்லாம் போயிட்டு, இப்போ ஒரே ஒரு சோர்சஸ் கர்த்தர் மட்டுமே. சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா, காசு இருக்கும்போது கர்த்தர் தேட மாட்டாங்க, எல்லாம் போயிட்டு அதுக்கு முறை வருவாங்க, எல்லாம் போயிட்டுன்னு. நான் சொல்றேன், நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தரை தேடுங்க. இல்லைன்னா உங்க வீட்டுல ரெட்டிப்பாய் கர்த்தர் தருவார். எதை எப்பொழுது இழந்தாயோ அத்தனை மீட்டு தருவார். இருந்தனா கர்த்தர் துணி உனக்கு சேர்த்து தருவார். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேனே, லேயாள் அப்பமாய் நினைக்கப்பட்டதை பார்த்து கொடுத்தார். 2வது பிள்ளைய ரூபனை பெறும்போது அங்க சொல்றார், கேட்டு கொடுத்தார். ரூபனை பார்த்து கொடுத்தார், சிமியோனை கேட்டு கொடுத்தார், லேவிய சேர்த்து கொடுத்தார். நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, கடன் இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தரை தொட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சேர்த்து தந்துகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இதுல பாருங்க 28வது வசனம் பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். நம்ம என்ன செய்யணும்னா தொடணும், ஏசப்பாவை தொடணும். அவர் வருகிற சத்தத்தை கேட்கிறோம். இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க, இப்ப தொடறீங்க, பந்தியில போறீங்க. பந்தியில இருக்கும்போது அப்பம்
உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் சரீரத்தில் உள்ள பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை தந்து உங்க சரீரம் என்னுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட போகிறது. மீண்டும் சொல்ல கவனிங்க, பந்திக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க கையில அப்பம் கொடுக்கப்படும் போது, நான் மீண்டும் சொல்றேன், அப்பம் கொடுக்கப்படும் போது ஆண்டவரே உங்க சரீரம் என்னுடைய சரீரத்தோடு இணைக்கப்படுகிறது. இப்பொழுது என் சரீரத்தில் உள்ள எல்லா பாடுகளும் பலவீனங்களும் போய் நான் புதுபலத்தோடு பிரகாசமா இருக்க கிருபை செய்யணும். கேளுங்க, உங்களுக்கு கர்த்தர் அப்படி அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பந்தி பரிமாறப்படையில ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் தெரியுங்க, என்ன கேட்டாலும் தருவார். அது திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது நீங்க கேட்டதை தருவார். இப்ப பாருங்க, 29ஆம் வசனம் வாசிங்க. தொட்டவளை நின்று இருமா ஒரு நிமிஷம். இதுல அப்படியே நீங்க 30ஆவது வசனம் பாருங்க. 30ஆம் வசனம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனத்து கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? என் வஸ்திரங்களை தொட்டது யார்? இந்த மைக்கை அப்படி என்ன ஒருத்தர் பாஸ் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. வெளியே கேட்டுட்டு இருக்கவங்க, பாஸ்டர் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களா இல்ல சண்டே சர்வீஸானு கேட்பாங்க. இந்த மைக் அப்படி இன்னொருத்தருக்கு யாராவது பாஸ் பண்ணுங்க. மைக் இருக்குல்ல, வச்சுக்கோங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. அல்லது பின்னால இருக்கு. ஓகே, வாசிப்பா அந்த வசனத்தை திருப்பி வாசி. அந்த மைக் இருக்கு, வாசி. இந்த மைக் எடுத்துக்கோ, வாசி. ஏன்னா இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்ல. 2 வசனம் ஒருத்தர் வாசா, 2வது வசனம் இன்னொருத்தர் வாசித்தா வெளியிருந்து கேட்கிறவங்களுக்கு சண்டே சர்வீஸ் இவ்வளவு போட்டி இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. வாசிப்போமா? வாசிங்க. வாசிங்க. 30வது வசனம். பரவாயில்லை, எங்கிருந்தும் மைக்கு அங்க போயிருக்கா. சரி பரவாயில்ல, வாசி. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள், அதாவது நீ தொட்டா வல்லமை ஆண்டவருக்கு ஒன்ன தேடி வரணும். ஆமென். அந்த வல்லமை ஒன்ன தேடி வந்துதான் உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை உங்களை தேடி வரணும். ஆண்டவர் இப்போ ஃபீல் பண்றார், வாட் ஹேப்பன்ட் இன் மை பாடி, என்னுடைய சரீரத்துல எனக்குள்ள என்ன நடந்தது? ஒரு வல்லமை புறப்பட்டு வெளியே போனது, அவளுக்கு சுகமானாலே. நான் சொல்றேன், நீங்க உங்க ஜெபத்துக்கு வல்லமை தான், அந்த வல்லமை தான் ஆண்டனி தாசர் சுகப்படுத்தது. ஆனால் உங்களுடைய ஜெபம் ஒரு பெரிய வல்லமை. ஆண்டவர் அசைக்கும். ஆண்டவர் அசைச்சிட்டா நீங்க ஜெயித்துட்டீங்க. அடுத்தது 34வது வசனம் வாசியுமா. அவர் அவளை பார்த்து, மகளே விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளை விசுவாசிங்க. ஜெபத்தில் உட்காரும் முன்பு கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசித்தா உன் விசுவாசம் ரட்சித்த நீ சமாதானத்தோடு போ. ஒரே ஒண்ணு, நீங்க இப்படி வல்லமை கர்த்தரிடத்தில் உங்களை தேடி வந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுற வார்த்தை சமாதானத்தோடு போ. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன்னை வேதனைப்படுத்தினதெல்லாம் நீங்கி சுகமாயிரும். சரி, இது அற்புதம். அதிசயத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 2 நிமிஷம் டைம் இருக்கு. நானும் டைமை பார்க்கல, சாரி. அதிசயத்தை ஒரு செகண்ட் எப்படி பார்ப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம், யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அப்படியே வேதத்தை பைபிளை கூட்டிடுவோம். ஆண்டவர் இயேசு அந்த லாசருடைய, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. 4 நாள் ஆயிட்டே நாருமே, அதை மட்டும் வாசிப்பா. 4 நாள் ஆயிட்டே நாருமே என்றார். அது 11ஆவது 30-31 இருக்கும். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே, அப்ப 40-41 பாரு, அதுல இருக்கும். அவர் 4 நாள் ஆயிட்டே நாருமே. ஏங்க செத்து இயேசு அவளை நோக்கி, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாரையா கல்லெடுத்த நாரும் அடைக்கப்பட்ட வாசல் கர்த்தர் திறக்க வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக இந்த ஸ்தலத்துல இப்போ நீ ஜெபத்திலே இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு அற்புதம் செய்ய போகிறார், உனக்கு அதிசயம் செய்ய போகிறார். இது அதிசயம். அங்க செய்தது அற்புதம். இங்க பாருங்க, செத்து போன பிள்ளை 4 நாள் ஆயும் உப்பாம ஊதாம கெட்டு போகாம அப்படியே இருக்கு. இயேசு சொல்லார், புறப்பட்டு லாசருவே வெளியே வா. இது அதிசயம்.
அங்க செய்தது அற்புதம், இங்க பார்க்கிறது அதிசயம். நான் சொல்ல கட்டுகளை கலக்கி விடுங்கள். உங்களுக்கு இதே போல பல அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம்.